வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு வேல்ஸ் குடும்பம் மொத்தமும் உள்ளர போயிட பழனிவேல் மட்டும் வெளியவே நின்னு தன்னோட எதிர் வீட்ட பாக்குறாரு. கூடவே அந்த பொண்ணும் பாக்குறாங்க. பாண்டியனும் கோமதியும் அப்படியே ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்க. திரும்புற பழனி அந்த பொண்ணு வான்னு சொல்லிட்டு உள்ளர போறாரு. கோமதி அழுதுகிட்டே நிக்க. கோமதி உள்ளர போங்கறாரு பாண்டியன். அத்தை வாங்கத்த உள்ளர வாங்கன்னு மயிலும் கூப்பிட போ கோமதிங்கிறாரு பாண்டியன் மறுபடியும். லேடிஸ் எல்லாரும் உள்ளர போயிட பாண்டியனும் பசங்களும் நிக்கிறாங்க. டேய் நீங்க மட்டும் இங்கே இருங்கடா, நான் பொண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் திரும்ப, அப்பா நீங்க போக வேண்டாம்ப்பா நான் போறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் நீ அங்க போய் சண்டை போடவா, வேணாம் அப்பாவே போகட்டும் அப்படின்னு சரவணன் சொல்ல, அதான் அவங்க நமக்கு யாருமே எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இனிமே சண்டை போட்டா என்ன அப்படின்னு சண்டைக்கோழி மாதிரி திமிரிக்கிட்டு கேக்குறாரு கதிர். சரவணன் ஏதோ சொல்ல வர, டேய் சண்டை சச்சரவெல்லாம் வேணாம்டா, எதுக்காக பழனிக்கு பொண்ணு தரமாட்டேன்னாங்க, எதுக்கு தாலி கட்டுறப்போ நிறுத்திட்டாங்க கல்யாணத்தை, இதுக்கு என்ன காரணம்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா சண்டை போடல அப்படின்னு கதிர் சொல்ல, அப்பா உங்கள அவங்க அவமானப்படுத்தி போயிருக்காங்க, எதுக்கு நீங்க அவங்க வீட்டுக்கு போகணும், நானும் இவனும் போய் பேசிட்டு வரோம்ப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, சரிங்கிற மாதிரி பாண்டியன் தலையாட்டுறாரு. அப்பா நாங்க போய் பார்த்துட்டு வரோம்ப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு பாண்டியன். சரிடா அப்ப நானும் வரேன் சரவணன் சொல்ல, வேண்டான்னு எதிர்த்த வீட்டுக்காரங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க, நீ இங்கே இருந்து பாத்துக்கண்ணே அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. டேய் இப்படியே போகாதீங்கடா, போய் வேஷ்டி சட்டையை மாத்திட்டு போங்கங்கிறாரு பாண்டியன். சரிங்கப்பான்னு செந்தில் சொல்ல, போங்கடா போய் மாத்திட்டு போங்கங்கிறாரு சரவணன். பாண்டியன் அதே குழப்பத்தோடையும் வழியோடையும் நின்னுட்டு இருக்காரு. எதிர் வீட்டுல வேல்ஸ் குடும்பம் உட்கார்ந்துருக்கு. லேடிஸ் உள்ளர் இருக்காங்க பாட்டியை தவிர. ஆமா அவனும் 1000 பேசுவான். என்னமோ என் தம்பியோட நல்ல நேரம், கல்யாணம் நின்னுடுச்சு, எங்க சொந்தக்கார பொண்ணுதான், அருமையான பொண்ணா பார்த்து எங்க தம்பிக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆமாமா அதான் சொல்றேன்ல, நானும் அண்ணனும் பார்த்து தான் கல்யாணத்தை முடிச்சு வச்சோன்னு அப்படின்னு போன்ல யார்கிட்டயோ சக்திவேல் பெருமையா பீத்திக்கிட்டு இருக்க. அன்னீசியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பழனியும் பாட்டியும். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் மாத்தி மாத்தி போனை போட்டு விசாரிச்சுட்டே இருக்கானுவ. அப்பா அப்படின்னு போனை வச்சுட்டு சொல்றாரு சக்திவேல். இருந்தாலும் கடைசி நேரத்துல அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி கேட்க, சக்திவேல் திருட்டு பார்வை பாக்குறாரு. ஆத்தா இப்ப எதுக்கு அதை யோசிச்சுக்கிட்டு, அதான் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அவங்க பார்த்த பொண்ணு ஒண்ணும் அவ்வளவு அழகா இல்ல, சுகன்யா சித்தி தான் சித்தப்பாவுக்கு சூப்பர் மேட்ச். என்ன சித்தப்பா அப்படின்னு வழிஞ்சுக்கிட்டே கேக்குறாரு குமரவேல். பழனி எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருக்க. நெட்டவேலும் கட்டவேலும் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்குதுங்க. மளிகை கடைக்காரன் 1000 சொல்லுவான், ஆனா நானும் அண்ணனும் தானே செயல்ல காமிச்சோம் அப்படின்னு சக்திவேல் பெருமையை பீத்த பாட்டி முகத்தை திருப்பிக்கிறாங்க. தான் ஆடலனாலும் தான் தசையாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இனியாச்சும் புரிஞ்சுக்க பழனி. டேய் இனிமே அந்த வீட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்காத, மில்லுக்கு வா, விருப்பம் இல்லையா வேற ஏதாவது பிசினஸ் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. பழனி உனக்கு மளிகை கடை தான் விருப்பம்னா சொல்லு, மளிகை கடையே வச்சு கொடுத்துடுறோம், பாண்டியன் ஸ்டோருக்கு எதிர்த்தாலேயே பிரம்மாண்டமா ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துடுறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முத்துவேல் ஆமான்ற மாதிரி சிரிக்கிறாரு. இல்ல கடையெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, அப்ப என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, எனக்கு எதுவும் வேணாம், நான் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் பார்த்துட்டு இருக்க. அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு பழனி. பாவம் பழனி சடசடன்னு என்னென்னமோ நடந்ததுல ரொம்ப குழம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, சக்திவேல் பாக்குறாரு. எல்லாம் 2-3 நாள்ல சரியாயிடாத்தா, அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு தானே நீ ஆசைப்பட்ட, கல்யாணம் ஆயிருச்சு, நாங்களே பண்ணி வச்சிருக்கோம், இப்ப உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேக்குறாரு முத்துவேல். பாட்டிக்கும் ஒன்னும் புரியல, இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தலையசிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் முருகான்னுட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அண்ணே பாண்டியன் வீட்டுல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம மண்டையை பிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, வில்லத்தனமா சிரிக்கிறாரு முத்துவேல். உன்னை விட நாங்க பெரிய வில்லன்டாங்கிற மாதிரி மகனை பார்த்து சிரிக்க சக்திவேல். குமரவேலும் அர்த்தமா சிரிக்கிறாரு. பாண்டியன் வீடு பெரிய துக்கு வீடு மாதிரி இருக்கு. பாண்டியன் கோமதி உட்கார்ந்து இருக்க, எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. கோமதி அழுதுகிட்டே இருக்க. அத்தை இன்னும் எம்பிட்டு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, அக்கா மேல அவன் பாசம் வச்சது குத்தமா, அக்கா தான் வேணும்னு தம்பி என் கூட வந்தது குத்தமா, ச்சே அதுக்கு போய் அவனுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையாங்க, ஆனா ஒண்ணு, ஊருக்குள்ள இந்த மாதிரி அண்ணனுங்களை பார்த்ததே இல்ல அப்படின்னு கோமதி அழுதுகிட்டு பொறுமிக்கிட்டே இருக்க. அத்தை உங்க அண்ணனுங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, நீ எப்படி உறுதியா சொல்றீங்கன்னு மயிலு கேக்குறாங்க. இல்லடி வரவே மாட்டாங்கன்னு நினைச்ச அந்த 2 பேரும் எப்ப முன்னாடி வந்து நின்னாங்களோ எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துடுச்சு, நான் சந்தேகப்பட்ட மாதிரி கல்யாணம் நின்னு போயிடுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லத்த வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம்ல அப்படின்னு மயிலு கேட்க, இல்லன்ற மாதிரி தலையாடுறாங்க கோமதி. இல்லக்கா வேற ஏதாவது காரணம் இருந்தா மாரி சித்தியோட
பொண்ணு எப்படி கரெக்டா கல்யாண கோலத்தோட வருவாங்க அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. கண்டிப்பா என் அப்பாவும் சித்தப்பாவும் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல பாண்டியன் நிமிர்ந்து பாக்குறாரு. இல்லப்பா, நீங்க தான் பொண்ணு பார்க்க போனப்பவே விலாவாரியா சொல்லிட்டீங்கல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. முதல்ல பார்த்த பொண்ணோட ஏன் கல்யாணம் நடக்கல? அத்தையோட அண்ணனுங்க என்னங்க சொன்னாங்க, நீ என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு எல்லாமே மாமா விலாவாரியா சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டு சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு கடைசியில இப்படி கல்யாணம் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. கண்டிப்பா வேற யாரும் இல்லங்க, எங்க அண்ணனுங்க தான் ஏதோ பெருசா பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் போய் கேக்குறேங்க அப்படின்னு ஆத்தாமையோட எழுந்திருக்கிறாங்க கோமதி. ஏய் ஏய் ஏய், உட்காரு உட்காருடி அப்படின்னு கோமதியோட கையை பிடிச்சு உட்கார வைக்கிறாரு பாண்டியன். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே பசங்களை அனுப்பி விட்டுருக்குறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லங்க எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது, என்ன நடந்ததுன்னு நான் கேட்க தாங்க போறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டியாடி நீ? நீ போய் கேட்டா மட்டும் அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களாக்கும். சும்மா பேசிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? போனவங்க வந்துடட்டும், என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரட்டும், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி அழுதுகிட்டே அவரை பாக்குறாங்க. கிச்சன்ல வடிவு ஏதோ செஞ்சுட்டு இருக்க மாறி யோசனையா பாத்துட்டு இருக்க. பக்கத்துல நிக்கிற பாட்டி தோல்ல தட்டி, ஏய் அப்படிங்க, என்னங்க அத்தை அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க மாறி. இல்ல, திடீர்னு அந்த பொண்ணு சுகன்யா எங்க இருந்துடி வந்தா அப்படின்னு பாட்டி கேட்க, அதை யோசிச்சு யோசிச்சுதான் என் தலையே சுத்துது அத்தை அப்படின்னு மாறி சொல்ல, அவளும் அவங்க வீட்டு சம்பந்தப்பட்டவங்க யாருமே உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. இல்ல அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மாறி சொல்ல, சரி நல்ல பொண்ணு அவ அப்படின்னு பாட்டி கேட்க மாறி ஒரு மாதிரியா பாக்குறாங்க. வடிவும் பார்க்க, இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா என் பையன் பழனிய நல்லபடியா பாத்துக்குவாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதுக்காக தான் கேக்குறேன்னு பாட்டி சொல்ல பெருமூச்சு விடுறாங்க மாறி. என்னடி இப்படி பெருமூச்சு விடுற அப்படின்னு பாட்டி கேட்க, இல்ல அத்தை, சுகன்யாவை பத்தி தான் நாங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வடிவு சொல்ல, என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு பரபரப்பும் கவலையுமா கேக்குறாங்க பாட்டி. வடிவு மாறிய பாக்க மாறி வடிவ பாக்குறாங்க. ஏய் ஐயையோ, இப்படி பேசாம இருந்தா என்னங்கடி அர்த்தம்? பயமுறுத்தாம ஏதாவது சொல்லுங்கடி அப்படின்னு பாட்டி கேட்க, நல்ல பொண்ணுதுன்னா நல்ல பொண்ணுதான், ஆனா வாய் தான் கொஞ்சம் அதிகமா அப்படின்னு வடிவு சொல்ல, கொஞ்சமா? ஐயையோ, அவ வாய்க்கிட்டெல்லாம் யாருமே நிக்க முடியாது அப்படின்னு மாரியும் சொல்ல பாட்டி ஐயையோங்கிறாங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டைக்கு போவா, 4 தெருவுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கிட்ட போய் சண்டை போடுவாத்த. வாய திறந்தா மூடவே மாட்டா. அவ கொல்லப்புறத்துல கத்துனா கொரியாவுல சத்தம் கேக்கும் அப்படின்னு மாறி சொல்ல, ஐயோ இரு இரு, கொஞ்சம் மூச்சு விடு, என்னையும் மூச்சு விட விடு விடு. ஏண்டி ஏண்டி நீயே அவளை பத்தி இப்படி சொன்ன எப்படி அப்படின்னு பாட்டி பதறாங்க. நான் உண்மையதானே அத்தை சொல்றேன். என்னையே நீங்க வாயாடி வாயாடின்னு சொல்லுவீங்கல்ல, அவ எனக்கு 100 மடங்கு, ஆஹாஹா, இல்ல இல்ல 1000 மடங்குங்கிறாங்க மாறி. ஆனா சுள்ளு சுள்ளுன்னு பேசுவா அப்படின்னு மாறி சொல்ல பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி. அத்தை, அவளுக்கு நாக்கு இருக்கிற வேண்டிய இடத்துல கடவுள் கத்திய வச்சு படைச்சு அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு மாறி சொல்ல, ஏய் மாறி, எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லி அத்தைய பயமுறுத்துற அப்படின்னு வடிவ கேட்க, உண்மையை அத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லக்கா, அவ வாய்க்கு பயந்து தான் நான் அவகிட்ட பேச்சே வச்சுக்காம இருக்கேன் அப்படின்னு மாறி சொல்ல, ஐயோ கடவுளே, அம்மா அம்மா தாயே மாரியாத்தா, என் புள்ள வாயில்லா பூச்சி, அவனை நீதான் பாத்துக்கணும்னு பயந்து போய் வேண்டுறாங்க பாட்டி. அத்தை, அதெல்லாம் விடுங்க, ஒருத்தங்க வாயில்லா பூச்சியா இருந்தா இன்னொருத்தங்க வாய் பேசக்கூடியவங்களா இருக்கணும், அப்பதானே அவங்க 2 பேருக்கும் செட் ஆகும் அப்படின்னு வடிவு கேக்குறாங்க. அக்கா, நீங்க அவளை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாறி சொல்ல, ஏய் மாறி, நீ அவளை பார்த்து பேசி ஒரு 4-5 வருஷம் இருக்குமா? இப்ப அவ மாறி இருக்கலாம் மாறி அப்படிங்கிறாங்க வடிவு. மாறி இருந்தா சந்தோஷம்தான் அப்படின்னு மாறி சொல்ல, அம்மா சமயபுரத்து தாயே, என் புள்ள வேண்டிய மட்டும் கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டான், இனிமே அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காதம்மா, அவன் தாங்க மாட்டான், அவன் நல்லா இருக்கணும் தாயே, நீதான் அவனை பாத்துக்கணும் அப்படின்னு பாட்டி பயத்தோட வேண்டிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தம்பியோட நல்ல மனசுக்கு அவரு கண்டிப்பா நல்லா இருப்பாரு அத்தை அப்படின்னு வடிவ ஆறுதல் கூற, அது என்னமோ சரிதான், மனசு பூரா வஞ்சனைய வச்சிட்டு இருக்க என் புருஷனே நல்லா இருக்கும்போது கொழுந்தனார்லாம் நல்லாதான் இருப்பாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்த அப்படின்னு பாட்டிய சமாதானப்படுத்துறாங்க மாரியும் வடிவும். இங்க பொண்ணு வீட்டுக்கு கதிரும் செந்திலும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. மணமேடை வரலும் வந்துட்டு கல்யாணம் நிறுத்திட்டு எங்க மாமாவ தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டீங்க, எங்களுக்கு என்ன காரணம்னு சொல்ல வேண்டாமான்னு கேக்குறாரு கதிரு. உங்க சொந்தத்துக்குள்ளேயே தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்களே, இப்ப சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க, அன்னைக்கே அப்பா எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாருல, கடைய பத்தி, மாமா எங்களுக்கு யாருங்கறத பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டாருல, அவரோட கல்யாணம் ஏன் நின்னுச்சுங்கிற காரணம் வரைக்கும் சொல்லிட்டாருல, எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு கல்யாண மேடை வரைக்கும் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு செந்தில் கேட்க, அது வரைக்கும் இங்க அங்க திருதிருன்னு முழிச்சிட்டு இருந்த பொண்ணோட அம்மா,
என்னப்பா ரொம்ப பேசுறீங்க? உங்க அப்பா எல்லா உண்மையும் சொன்னாரா? அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமா சொன்னாருல்லங்கிறாரு செந்தில். முக்கியமான விஷயத்த உங்க அப்பா மறைச்சிட்டாரு. மறைச்சுதானே எங்க பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க பார்த்தாரு அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, மாமா மாப்பிள்ளையோட அண்ணன்கள்லாம் ரொம்ப நல்லவங்க போல. அவங்க உண்மையை சொல்லிருவாங்களோன்னு பயந்துதான் அவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்கன்னு முன்கூட்டியே இவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எவ்வளவு சாமர்த்தியமா ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா? அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரர் ஒருத்தர் சொல்றாரு. எங்க அப்பா யாரையும் ஏமாத்த மாட்டாரு. சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கதிர் சொல்ல, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எங்க பொண்ணு புள்ளக்குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும். எங்க பேர பிள்ளைங்கள நாங்க தூக்கி கொஞ்சணும் வளர்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? அது நடக்காத இடத்துல நாங்க எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, இப்பவுமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. உங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு உங்க டாக்டரே சொல்லிட்டாராம்ல அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, செந்தில் கதிர் ரெண்டு பேருக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சி. அவங்களுக்கு அப்படியே உலகமே சுத்துற மாதிரி இருக்கு. அதையும் மீறி தானே எங்க பொண்ணை ஏமாத்தி அவருக்கு கட்டி வைக்க பாத்தீங்கன்னு பொண்ணோட அப்பா சொல்ல, ஏங்க உங்களுக்கு யார் சொன்னாங்க இப்படின்னு டென்ஷனா கேக்குறாரு செந்தில். அவரோட அண்ணன்களே தான் இங்க வந்து நேர்ல இந்த உண்மையை சொன்னாங்கன்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. செந்திலும் கதிரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏங்க சார் நாங்க சொன்னோம்ல, அவங்க வருவாங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கன்னு சொன்னோம்லங்க சார் அப்படின்னு கதிர் சொல்ல, வேலை விஷயம் பண விஷயம் பத்தி பேசுவாங்கன்னு சொன்னீங்க. இப்படி ஒரு விஷயத்த பத்தி யாருமே சொல்லலையே. கேட்டதும் அப்படியே எங்களுக்கு கொலையே நடுங்கிடுச்சு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாப்பா? உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இப்படி ஒரு மாப்பிளைக்கு உங்க வீட்டு பொண்ண குடுப்பீங்களான்னு பொண்ணோட அப்பா கேக்குறாரு. இதோ பாருங்க அவங்க சொன்னதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, தம்பி விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களான்னு பொண்ணோட அப்பா கேக்குறாரு. சார் அவங்க சொல்லுவாங்க சார்னு கதிர் சொல்ல, இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்புற மாதிரி இல்லங்க. எங்களை ஏமாத்தி அப்படி ஒரு மாப்பிளைய எங்க பொண்ணு தலையில கட்ட பாத்திருக்கீங்க. கடவுள் புண்ணியத்துல எங்க பொண்ணு தப்பிச்சிட்டா. இல்லனா அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு பொண்ணோட தாய்மாமன் சொல்ல, தப்பிக்கலங்க. உங்க அவசரத்தால உங்களோட பொண்ணு ஒருத்தர் நல்லவரோட வாழ்ற வாழ்க்கைய இழந்துட்டான்னு தான் சொல்லணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, பாக்குறாங்க எல்லாரும். அப்படியே இருக்கட்டும் சந்தோஷம், நீங்க கிளம்புங்க அப்பா அப்படிங்கிறாரு பொண்ணோட அப்பா. சார் சார் எப்படிங்க சார்னு கதிர் ஆரம்பிக்க, டேய் விடுறா, இவங்க கிட்ட பேசி எதுவுமே ஆக போறது இல்ல, பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கலாம் வா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஒரு நிமிஷம், அடுத்த தடவையாவது உங்க பொண்ணு விஷயத்துல முடிவு எடுக்கும் போது தீர விசாரிச்சு முடிவெடுங்க. இப்படி கண்டவங்களோட பேச்செல்லாம் கேட்டு உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணாதீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, வாடா போலான்னு செந்தில் சொல்ல, ரெண்டு பேரும் திரும்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு குழப்பமா உட்கார்ந்து இருக்காங்க. செந்திலும் கதிரும் வீட்டுக்குள்ள வர பரபரப்பா எழுந்திருக்கிற கோமதி, டேய் அவங்க கிட்ட பேசுனீங்களாடா என்னடா சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. டேய் இவதான் என்ன ஏதுன்னு கேக்குறால, வாயை திறந்து பதில் சொல்லுங்கடாங்கிறாரு பாண்டியன். ரெண்டு பேரும் அமைதியா நிக்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் சொல்லுங்கடா என்ன ஆச்சு அப்படின்னு சரவணனும் கேக்குறாரு. நாம எல்லாருமே நினைச்ச மாதிரியே அம்மாவோட அண்ணனுங்க தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க கோமதி, பாண்டியன், சரவணன் எல்லாருமே. நினைச்சேன்டா, பழனி நம்ம வீட்ல யாரு, கடையில அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு எல்லாமே அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டேனேடா. அப்புறம் என்னவா பிரச்சனை அவங்களுக்குன்னு பாண்டியன் கேக்குறாரு. கடை விஷயமா பண விஷயமா அவங்க பேசல அப்படின்னு கதிர் சொல்ல, அப்புறங்கிறாரு பாண்டியன், வேற ஒரு விஷயத்த பேசிதான் கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் அப்படி என்னடா விஷயத்த பேசினாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, தயங்குறாங்க ரெண்டு பேருமே. அது மாமாவுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னதா சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அவங்க உங்க பொண்ணை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி கூடவான்னு, எங்க வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், பேரம்பேத்தி எல்லாம் நாங்க கொஞ்சணும், அது நடக்காத இடத்துல எப்படி நாங்க பொண்ணு கொடுப்போம்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அப்படின்னு செந்தில் சொல்லி முடிச்சுட, பாண்டியன் கண்ணு ரெண்டும் அப்படியே கோவப்பழம் மாதிரி செவந்துடுது. கோமதி அதிர்ச்சியில ரெண்டு கையையும் வாயில வச்சுக்கிறாங்க. வீட்டுல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, என்னடா இது அப்படின்னு கோமதி அதிர்ச்சி தாங்காம கேக்குறாங்க. என்னடா ச்சே அருவருப்பா இருக்கு, படிச்சவங்களாடா அவங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் நிஜமாவே அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமா அப்படின்னு கதிர் சொல்ல, ச்சே நம்ம மேல கோவம் இருந்தா நம்ம கிட்ட தான்டா காட்டணும், அதை விட்டுட்டு கோழைங்க மாதிரி சொந்த தம்பிய பத்தியே தப்பா பேசியிருக்காங்க. ச்சே அசிங்கமா இல்ல அவங்களுக்கெல்லாம், இது அப்படியே விடக்கூடாது, அவங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சரவணன் கோவமா சொல்ல, கேள்வி கேட்கறது மட்டும் இல்லன்னு அவங்க ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமாவுக்கு அவங்க கொடுத்த அவமானத்துக்கு 1க்கு 10 அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், வாங்கப்பா போலாம், வா போலான்னு அப்படின்னு கதிர் சொல்ல, சரவணனும் போறாரு. எல்லாரும் திரும்ப, ஏய் அப்படின்னு கோமதி கத்துறாங்க. இலை இருங்கடா இருங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, அம்மா
சும்மா அமைதியா இருன்னு மட்டும் சொல்லாத. இம்புட்டு பண்ணியிருக்காக. இனியும் அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அது நமக்கு தான் அசிங்கம். அப்படின்னு செந்தில் சொல்ல, அவங்க 2 பேரையும் தட்டி கேட்க வேணாம்னு நான் சொல்லலடா. சண்ட போட வேணாம்னு தான் சொல்றேன். நீங்க கேட்க வேணாம்னு தான் நான் சொல்றேன். நான் கேட்கிறேன். என் தம்பிக்காக நான் கேட்கிறேன். இன்னைக்கு அவங்கள 2ல 1 பார்க்கிறேன். ஏன்டா என் தம்பி தனி ஆள்னு நினைச்சுட்டாங்கல்ல. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுட்டாங்கல்ல. அக்கா நான் இருக்கேன்டா. நான் கண்டிப்பா கேட்பேன். இன்னைக்கு சத்தியமா அவங்களுக்கு இருக்குடா. அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிங்கம் மாரி கோமதி புறப்பட, ஏய் கோமதி பேசாம இருக்கியே இல்லையா நீ அப்படின்னு அவங்க கைய பிடிச்சு தடுத்துடுறாரு பாண்டியன். இப்பத்திக்கு எதுவும் பேச வேணாம்டி. சொன்னா கேளு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க பாவம் அவன் பழனிய பத்தி தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு கோமதி கத்த, ஏய் தெரியுதுடி. இத கேட்ட உடனே எனக்கும் ரத்தம் கொதிக்குது. இவங்க சொன்ன உடனே உங்க அண்ணனுங்க மேல ஆத்திரம் அப்படியே மண்டைக்குள்ள ஏறுது அப்படின்னு தன்னோட டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கிக்கிற பாண்டியன், கோமதி சொல்றத கேளு. இப்பத்திக்கு எதுவும் பண்ண வேணாம். அமைதியா இருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. அப்பா போய் கேட்கலாம்ப்பா அப்படின்னு சரவணனும் சொல்ல, ஏய் யார பத்தி அவங்க தப்பா பேசுனாங்கன்னு நினைச்சு நீங்க எல்லாம் கொந்தளிக்கிறீங்களோ, அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்குடா. எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ அவமானத்துக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இல்லடா எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். ஏலே கொஞ்சம் அமைதியா இருங்கடா. நல்லதோ கெட்டதோ புரியுதோ புரியலையோ அவன் வாழ்க்கையை இன்னைக்கு தொடங்குறான் கோமதி. இன்னைக்கு போய் நாமளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் அவங்களோட டென்ஷனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க. அவனோட கல்யாணத்த பத்தி நினைச்சாலே கோவில்ல நடந்த நாடகம் தான் ஞாபகத்துக்கு வருது. மத்தவங்க மாதிரி நாமளும் நம்ம பங்குக்கு ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்க கூடாதுல்ல. இங்க பாருங்கடா, பழனியோட சந்தோஷத்தை நாமளே கெடுத்துட கூடாதுடாங்கிறாரு பாண்டியன். அப்ப இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அப்படி நான் சொல்ல வரல. இப்போதைக்கு பேசாம இருங்கன்னு தான் சொல்ல வரேன். இவங்க எல்லாம் மனுஷங்களாடா. என்னைய பழி வாங்கணுங்கிறதுக்காக சொந்த தம்பியவே பழி கொடுத்துருக்காங்களேடா. பொறுங்கடா. ஆனா அவங்கள நாக்க புடிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்பேன்டா. ஆனா இப்பத்திக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாரும் அமைதியா இருங்க. டேய் கொஞ்சம் பழனிய பத்தி யோசிங்கடா. அவன் நல்லதுக்காக எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சொன்னா புரிஞ்சுக்கங்கடா. போங்கடா போய் தூங்குங்க. போங்கப்பா அப்படின்னு மருமகள்களை பார்த்து சொல்ல, அவங்களும் பாவமா நிக்கிறாங்க. கோமதி அப்படின்னு கூப்பிட அழுதுட்டு இருக்கவங்க திகைச்சு போய் அப்படிங்கிறாங்க. உனக்கு தனியா சொல்லணுமா? போடி அப்படிங்கிறாரு பாண்டியன். இப்படிப்பட்ட பாவத்தை எங்க போய் கரைக்க போறாங்களோ தெரியல. ச்சே மனுஷ ஜென்மங்களா அவங்க அப்படிங்கிற கோமதி அங்கிருந்து போக அரசி பின்னாடியே போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் கலைஞ்சு போறாங்க. பசங்க 3 பேர் மட்டும் நிக்கிறாங்க. சரிண்ணே போகலான்ற மாதிரி செந்தில் ஜாட காட்ட சரவணன் போறாரு. அவரை டக்குன்னு தடுத்து நிறுத்துறாரு பாண்டியன். பா அப்படின்னு அவரு நிக்க, இங்க பாருங்கடா அங்க போய் ஏதாவது சண்டை கிண்டை போட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சு புடுவேன் பாத்துக்கன்னு மிரட்டுறாரு பாண்டியன். இல்லப்பா மொட்டை மாடிக்கு போறோம் அப்படின்னு சரவணன் சொல்ல, போங்கடாங்கிறாரு பாண்டியன். பாண்டியன் அப்படியே வருத்தமா நின்னுட்டு இருக்க மொட்டை மாடிக்கு வராங்க 3 பேரும். நான்லாம் என் எதிரிய கூட இப்படிலாம் தரக்குறைவா பேச மாட்டேன்னு சொந்த தம்பின்னு அவரு. நாளைக்கு இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வந்தா எம்பிட்டு வருத்தப்படுவாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையே அவங்க அப்படின்னு கதிர் ரொம்பவே ஆதங்கப்படுறாரு. அவங்க என்னைக்கிடா யோசிச்சு எதெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, பாரேன் என்னமோ பண்ணி அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்கல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி மாமாவை அசிங்கப்படுத்தி, ஊர்க்காரங்க முன்னாடி அப்பாவை அசிங்கப்படுத்தி, அவனுங்க நினைக்கிறது மட்டும் எப்படிடா அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. மாமாவோட சந்தோஷத்தை கெடுக்க கூடாதுன்னு அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் பேசாம இருக்கிறேன்னு. இல்லனா எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காரு செந்தில். கதிரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குற கதிர் மாமா தானே கூப்பிடுறாருன்னு சொல்ல, ஏய் ஏய் ஸ்பீக்கர்ல போடு. இங்க நடக்கிறது எதையும் காமிச்சுக்க வேணான்னு சரவணன் சொல்ல, ஆமா ஆமாங்கிற செந்தில் ஒரு நிமிஷங்கிறாரு. கல்யாணம் ஏன் நின்னுச்சுங்கிற காரணம்லாம் மாமாவுக்கு தெரிய வேண்டாம். அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு காலை ஆன் பண்ணி ஹலோங்கிறாரு கதிர். ஹலோ மாப்ள அப்படின்னு பழனி கூப்பிட, மாமா சொல்லுங்க மாமாங்கிறாரு கதிரு. இலை வீட்ல எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க அப்படின்னு பழனி கேட்க, ஒரு நிமிஷம் யோசிக்கிறவங்க, எங்களுக்கு என்ன மாமா நாங்க நல்லாதான் இருக்கோங்கிறாரு. ஆமா உன் அண்ணன்கள்லாம் எங்கன்னு கேட்க, நாங்களும் கதிர் கூட தான் இருக்கோம். எல்லாரும் மொட்டை மாடியில தான் மாமா இருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமா போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு மாமா பேசுங்கிறாரு சரவணன். மாப்பிள்ளைங்களா மச்சான் அக்காலாம் எப்படிடா இருக்காங்க? என் மேல எதுவும் கோவமா இருக்காங்களா அப்படின்னு பழனி கேட்க, உங்க மேல எதுக்கு மாமா கோவப்பட போறாங்க அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லடா நான் பாட்டுக்கு எங்க அண்ணனுங்க காட்டின பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துட்டேன்ல. மச்சான் தோத்து போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன் இல்லடா. அத நினைச்சு மச்சான் என் மேல கோவமா இருப்பாரோன்னு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாரு பழனி. மாமா அப்பா ஏன் மாமா தோத்து போறாரு? அவரு ஒரு பொண்ண பார்த்ததுனால தானே உங்க அண்ணனுங்க இன்னொரு பொண்ணோட வந்தாங்க. உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அப்பா நினைச்சாரு. அது நடந்துருச்சுல்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு மாமா அப்படின்னு சரவணன் பயங்கரமா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச,
இல்லடா, எங்க குழப்பம் நடந்துச்சு? எப்படி அந்த கல்யாணம் நின்னுச்சு? சுகன்யா எப்படி உள்ள வந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு புரியவே இல்லடா. அப்படின்னு பழனி சொல்ல 3 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கறாங்க. வாயாடி சுகன்யாவ கூட்டிட்டு வந்து அவங்களுக்கே அவங்க ஆப்பு வச்சுக்கிட்டாங்கன்றத வேல்ஸுங்க கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.